சில்லக்குட்டீஸ் வழி நடுக காட்டு மல்லி. சாமி என்ன சைக்கிள் ஓட்ட போறியா? ஓகே ஓகே ஓகே. அவனோட டிஷர்ட்டு இதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. என்னென்னா அடிக்கடி இந்த பார்டர் செடியோட ரிவ்யூ கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்டர் செடி ரிவ்யூ போட்டப்போ ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ இது அவ்வளோ இதில் மெயின்டெனன்ஸ் அப்படி இப்படின்னெல்லாம் ஆர்கியூ எல்லாம் பண்ணவங்களுக்காகவும், அதுக்கப்புறம் எனக்கே இது பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா சுற்று சுற்று சைக்கிள் பெடலில் வேகமாக சுற்று. என்ன ஆமாம் டைம் ஆகிடுச்சில்ல உனக்கு. சரி 5 மினிட்ஸ் அம்மா அந்த வீடியோ முடிச்சுட்டு வரேன். சூப்பராக அங்கே பாருங்களேன். இது நான் சொல்லுவேன் பார்டர் செடிக்கு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நான் எப்படி வளருது இருக்குது அப்படிங்கிறத இது மட்டும் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு. இது நம்மளாம் நினைக்கலங்க. இது ஆக்சுவலி ஒரு தூர் தான், ஒரே ஒரு தூர். பழைய வீடியோஸ் பார்த்தேன், ஒரே ஒரு தூர் தான். இப்படி 30 ரூபா அந்த கன்று. தமிழிசை கார்டனில் இது போட்டேன்றக்காக ஐயோ 30 ரூபாயை பிளான்ட்டை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற ஆட்கள் நிறைய. ஒவ்வொரு வீடியோ நான் அது பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அந்த வகையில் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லைட் கலர் அதுக்கப்புறம் இந்த டார்க் கலர் 2 காம்பினேஷன் வித்தியாசமாக இருக்கட்டுமே, சும்மா ஒரு ட்ரை பண்ணலாமேன்ட்டு நான் அந்த மாதிரி வச்சேன். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குது பாருங்களேன். ஸோ ரொம்ப சூப்பருங்க பாருங்களேன். இதில் இங்கே பாருங்கள், அதில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி மொட்டுக்குள்ள அங்கங்கே வந்திருக்குதுப்பா. இது என்ன இப்போ ஜூனில் எப்படி இருக்குது பாருங்களேன் இது இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டார்க் கலரும் இதுவும் கலர் இப்படி சேஞ்ச் ஆகி எப்படி இருக்குது பாருங்களேன். மெயின்டெனன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறது மட்டும்தாங்க இதில் மெயின்டெனன்ஸ். இன்னும் நாங்கள் ப்ரூன் கூட பண்ணி விடலை. இதை இப்போ காமிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னது சிஸ்டர் இது இப்படி அப்படின்னு காமிப்பீங்க. இப்போ இதை பார்த்துட்டு எனக்கு எப்படி வீடியோ பண்ணாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள். அங்கே பாருங்களேன் அழகு இல்லை பா, செம்மையாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட கேமரா, அதுக்கப்புறம் அந்த டெலிஃபோன் இது அதுன்னு அந்த போல்லாம் இருக்குதுல்ல, அது இருக்கிறதுனால இது அவ்வளோதான் தெரியலை. இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்களேன். அப்படியே சக்கரை மாட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பூவோட இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜஸ்ட்டு வச்சு விட்டோம். அப்போவும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறவங்கக்கிட்ட ஐடியா கேட்டப்போ அவங்க சொன்னது இது ஒரு அடிக்கு ஒன்று, அதுவும் எப்படின்னா சிக்ஸாக்காக வைங்கன்னாங்க. நாங்கள் அப்பயே நிறைய இடங்களில் வச்சுருக்கதை பார்த்த வகையில் ஜிக்ஸாக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன்னா மேலே கீழே ஒரு 1.5 அடிக்கு பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கணும். ஏன்னா பூச்சிப்பட்டை வருன்றதுக்கா இங்கே கீழே ஃபுல்லாக கொட்டுற இலைகளெல்லாம் பொறுக்கிட்டு இங்கே க்ளீனாக வச்சுருவோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னுமே இங்கெல்லாம் ட்ரிம் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில ஒரு 2 மாதத்துக்கிட்ட இதெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி அது கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. அது மிரக்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மலைக்கு அதுவும் இப்படி பூக்குங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏய் சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடு, நானே கண்ணு வச்சிருவேன். அங்கே பாரு என்ன அழகு. கண்ணை எங்கே வைப்பீங்கன்னு கேட்குறேன். என் பொண்ணு கலாய்க்கிறதே வேலையாக போச்சு. உங்கள் அப்பாவோட மானியில் அப்படியே வரியா நீ அம்மாவை கலாய்க்கிறதுக்கு? சரியான ஆளுங்க இந்த பொண்ணு. ஆனால் பாருங்களேன் அப்படியே அந்த டார்க் கலர் பார்த்துட்டே வர சொல்ல அந்த லைட் கலர் என்ன அழகு இல்லை. இந்த காம்பினேஷன் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு. சுச்சுச்சோ அம்மா இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ கூட்டம். வாவ் பியூட்டிஃபுல்னா அப்படி பியூட்டிஃபுல்லுங்க. அப்போ என்னாச்சு, இந்த அது 1 அடிக்கு ஒன்ஸ் அதுவும் 3/4 அடி. நாங்கள் 1 அடினா நம்மளுக்கு 30 சென்டிமீட்டர் சிக்ஸாக்குன்னு நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பாருங்கள் 1.5 அடி கேப்பில் ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுட்ருக்கோம். நாங்கள் சிக்ஸாக்கெல்லாம் வைக்கல. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு செடியோட தூர் மேலே ஒரு 3 அடி அகலத்துக்கு இப்படி மொத்தமாக வருது. அதை சைடில் மட்டும் அப்பப்போ கட் பண்ணி விட்ருக்கோம், மொத்தமாக ட்ரிம் பண்ணதில்லை. பட் இங்கே பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டில் போகுது. அதனால் அந்த ஹைட்டை மட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி பூக்கும்ல அந்த சமயத்தில் கட் பண்ணி விடலான்னு இருக்கோம். அங்கே பாருங்களேன். உண்மையிலே இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையா இந்த மாதிரி கண்டென்ட் போடுறது சொல்லுங்கள். வீடு நிறைய பேர் இப்போ கட்டிகிட்ருக்கலாம். பிடிக்கலாட்டி கமெண்ட் பண்ணுவீங்களாங்க? அப்போனா இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணலன்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? அப்படி எடுத்துக்கலாமாடா? வெரி குட் வெரி குட். இப்போ ரீல்ஸுக்கு செம்மையாக இருக்கலாம் போல் ஸ்டெஃபிங். இப்போ வா செமங்க பாரு. சோ கண்ணை எடுக்க முடியல. ரியலி க்யூட்டாக இருக்கா இல்லையா அந்த பொண்ணு? ரொம்ப உண்மையை பேசுவா. சொல்லு நல்லா இருக்கா இல்லையா? அழகாக இருக்குல்லடா. சே இதுவும் இந்த கலர் காம்பினேஷனுக்கு அதிகம் வேறு லெவல். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி பொம்னு இந்த பார்டர் ஃபுல்லாக இப்படி வச்சுருக்கோம். எப்படி இருக்குது க்ளீனாக நீட்டாக அழகாக, எந்த விதமான மெயின்டெனன்ஸும் தேவையே இல்லைங்க. 1 அடிக்கு 1 வச்சுருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் 1.5 அடிக்கு 1 வைக்கலாம்.
ஏன்னா இங்கே பாருங்கள் ஒரு தூரே எவ்வளோ பெருசு பொம்னு வந்திருக்கு பாருங்களேன். அதே மாதிரி சிரிக்கிறா பொம்னு வந்திருக்குன்னு சொன்னோன்னே. அப்புறம் ஒன்று வச்சோனாலே ரவுண்டில் பார்த்திங்கன்னா அப்படி அழகாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். நம்மளோட நெய் மரம் எப்படி இருக்கு பாருங்கள், நெய் மரம் சாஞ்சு போய் இதெல்லாம் நம்ம வச்சு உண்டாக்குனது தான். பார்டர் ஃபுல்லாக இந்த சைடெலாம் என்ன தெரியுமா, அந்த டாகு இங்கே பாருங்கள். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிக்கு இப்போ புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு, என்னமோ தெரியலை. அந்த மாதிரிலாம் வந்து கீழே நோண்டி விட்டு இது பண்ணுறதுனால நெக்ஸ்ட் வீக் இவங்களோட இது அணிவகுப்பு வந்து நெக்ஸ்ட் வீக். ஏன்னா அங்கே பாருங்கள் மொட்டுக்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு, தெரியுதா எப்படி இருக்கு பாருங்கள் மொட்டு. அதே மாதிரிப்பா இந்த இடத்துல ஒரு 2-3 பாருங்கள் இப்படிலாம் கல் வைக்க அதை பேத்து எடுத்துகிட்டு நம்ம தங்கங்கள் இதை பறிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு தான் மொட்டு அரும்பு வந்துட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் கொஞ்சம் லேட் ஆகும் போல். இந்த மொட்டை அரும்பு இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. எதுவுமே அழகாக இருக்குது எல்லாம். இது என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூ இருக்கும்போதும் அழகு, பூ இல்லாத போதும் அழகு. இந்த ஒரு மாதிரி கலர்ஸ் இது பண்ணி சொரியாக வரும்ல. மேபி யாராவது ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு வாங்கி வச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னு வைங்க, என்ன தெரியுமா பண்ணுவீங்க, அழகாக இருக்குன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஆனால் இப்படி வரும்னு சொல்லவே இல்லையே, தூக்கி போட்டுடலாமான்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு 2 மாதம் மட்டும் பொறுத்துட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் ப்ளூமேரியாங்க, அழகு ஆரஞ்சுன்னா அப்படியே ஆரஞ்சு இதுங்க பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆரஞ்சு கலர் ப்ளூமேரியா. நம்மளோட சரகொன்றை இருக்கிறத பாருங்கள் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு 2-3 மலைக்கு என்னங்க முடிய மலை மாதிரி வளர்ந்துருச்சுங்க, மலை மாதிரி வளர்ந்துருச்சு. பூவெல்லாம் குறைஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லை. இத்தனோண்டு சைஸ்க்கு கட்ட இருந்துச்சா, 2 கடை கீழே வந்து கிடந்துச்சா, அதை எடுத்து நான் பாக்கெட்டில் வச்சு வந்துட்டேன். எங்க அங்கே இருக்கு. என்னடா அப்படி உங்கள் அப்பா கேட்டால் என்னை எப்படி திட்டுவார் தெரியுமா? உங்கள் அப்பா பார்த்தா எவ்வளோ திட்டுவாங்க தெரியுமா? ஏன் சொல்லு. ஏன் தெரியல. நீ என்ன பண்ணேன்னு சொன்ன, திரும்ப சொல்லு. எந்த ஸ்கூலில் வந்து இந்த சரகொண்ட சீட்ஸ் குச்சி அவ்வளோ இருந்துச்சா? ஆமாம், உங்கள் ஸ்கூலில் என்ட்ரன்ஸில் நானே பார்த்துருக்கேன். அந்த என்ட்ரன்ஸில் கூட இருக்குமா? ஆமாம். அப்போ வந்து இந்த உள்ள வந்து சயின்ஸ் பார்க் போனப்போ நீங்கள் பிடி போனப்போ ஒரு இத்தனோண்டு சைஸ்க்கு 2 குச்சி கிடந்துச்சுமா. அது சீடு பாடு பெருசா, அதை குச்சின்றியா? அந்த சீடு பாடு இருந்துச்சுல, அது 2 எடுத்து நான் பாக்கெட்டில் வச்சு நான் வந்துட்டேன். எங்க சொல்லவே இல்லை. அது நான் பெட்ரூமில் வச்சுருக்கேன். பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போட்டியாடா? ஏன்டா போய் ட்ரெஸ் மாற்றும் போது அங்கே அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். சூப்பர் ராசா, பார்த்துங்க பிள்ளை சரகொன்ற சீடு எடுத்துகிட்டு வந்துருக்கு. சாம்குட்டி இனிமேலாம் எடுத்துகிட்டு வராத, ஓகேவா? ஸோ பார்டர் செடிக்கு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா 1.5 அடி கேப்பில் ஜிக்ஸாக்காக கூட வச்சுக்கோங்க, இல்லை ஸ்ட்ரைட்டாக கூட வச்சுக்கோங்க. நெருக்கி மட்டும் வச்சிடாதீங்க, ஏன்டா வச்சோன்னு ஆகிடும் உங்களுக்கு. இது என்ன செடி சொல்லு பார்ப்போம் ஆண்ட்ரியா? இது வந்து பர்பிள் செடி. ஏய் பாப்பா சொல்லு கரெக்டா. சாம் நீ சொல்லு, இது என்னன்னு சொல்லு. ஆக்சுவலி இதுக்கு பேர் எருக்க செடின்னு சொல்லுவாங்கடா. எங்கள் அம்மாச்சி வீட்டிலாம் இருக்கும்போது காலில் முள் குத்துச்சுன்னு வையே, இதை உடைச்சோன்னா இதில் ஒரு பால் வரும். இதை உடைச்சோன்னா பால் வரும். அந்த பால் எடுத்து அந்த முள் குத்துனா அந்த இது மாதிரி காலில் படும்ல, அதில் பிடி விட்டோன்னா அந்த கொஞ்சம் நாளைக்கோ நாளை கழிச்சோ இல்லை கொஞ்சம் நேரத்துலையோ உள்ளேருந்து முள் வந்துடும். இதுக்கு ஏதோ ஒரு மருத்துவம் இருக்குது சொல்லுவாங்க. ஆமாம், டீட்டெயில் தெரிஞ்சவங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஆமாம், வந்து எல்லாரும் வீட்லேயும் கேக்டஸ் வச்சுருக்காங்க, எல்லாரும் வீட்லேயும் இதை வச்சுக்கோங்க, பன்னி கேக்டஸ் வச்சுருக்காங்க. வெரி குட் ஸ்டெஃபி. எப்படி ஸ்டெஃபி? அதாவது அந்த முள் குத்தும், அதுக்கு இந்த பால் எடுத்து விடணும்னா. ஓ சூப்பர் ஆண்ட்ரியா, அழகாக இருக்குது பாரு. அப்புறம் இன்னொன்று விநாயகர் சாமிக்கு வந்து இதோட இதை வந்து எடுத்து பூவாக கட்டி போடுவாங்க பாப்பா. ஐ திங்க் இதுதான் எடுப்பாங்களோ அப்படி, நான் பார்த்துருக்கேன். இது இப்படி தான் மொட்டாக இருக்கும்போது எடுத்துருவாங்களோ சம்திங். இதை எடுத்து பூ கட்டுவாங்க. இன்னொன்று இது பாய்சன், எருக்கம் பால் ஊற்றி தான் பாய்சன் ரெடி பண்ணுவாங்களாம் அந்த காலத்துலலாம். அப்படிலாம் ஒரு இதுக்கு பாப்பா. ஆனால் இந்த காலத்தில் இன்னும் தெரியல இந்த பிள்ளைங்களுக்கு. ஸோ பார்டர் செடிக்கு பியூட்டிஃபுல்லான இந்த மினியேச்சர் நந்தியாவட்டம் 30 ரூபா தான் இந்த லோக்கல் நர்சரிஸில் கிடைக்கும். வாங்கி வைங்க தங்கங்களா. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.